உலகின் பழமையான மற்றும் வலிமையான ஜனநாயக அமைப்பை கொண்ட பிரித்தானிய அரசியலுக்குள் அண்மை காலமாக பிரதமர்கள் அடிக்கடி மாற்றமடைந்தமையானது சில நேரங்களில் அரசியல் ஸ்திரத்தன்மையாக வெளி உலகிற்கு எடுத்துக்காட்டியது. இருப்பினும் பிரித்தானிய அரசியல் வரலாற்றை திரும்பி பார்க்கும் போது தலைவர்கள் நியாயமான காரணங்களுக்காகவும் மக்கள் ஆணைக்காகவும் பதவிகளை துறப்பது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. 2016ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவது தொடர்பான பொதுஜன வாக்கெடுப்பில் நாட்டின் மக்கள் தனது கருத்துக்கு மாறான ஒரு கருத்தை கொண்டிருந்ததால் டேவிட் கெமரூன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2019ஆம் ஆண்டில் தெரேசா மே தான் சமர்ப்பித்த ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாமல் போன போது நாட்டை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளாமல் தன்னிச்சையாகவே பதவியிலிருந்து விலகினார். 2022ஆம் ஆண்டில் போரிஸ் ஜான்சன் மற்றும் லிஸ் ட்ரஸ் ஆகியோர் கட்சிக்குள்ளான நம்பிக்கை வீழ்ச்சியடைந்தமை மற்றும் பொருளாதார கொள்கைகள் குறித்து எழுந்த கடுமையான பிரச்சினைகளுக்கு மத்தியில் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்காக உடனடியாக பதவிகளிலிருந்து விலக நடவடிக்கை எடுத்தனர். 100 வருடங்களுக்கு பின்னர் கிடைத்து மிகப்பெரிய பாராளுமன்றம் பெரும்பான்மை பலத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும் தொழிற்கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில் ஸ்டாமருக்கு அரசியல் சாணக்கியமும் நம்பிக்கையும் குறைவாகவே உள்ளது என்ற கருத்தும் நிலவியது. இறுதியில் அவர் பிரதிநிதித்துவப்படுத்திய தொழிற்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு அவருக்கு அழுத்தம் கொடுத்தனர். மே மாதத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல்களில் கிடைத்த தோல்வியான முடிவுகளை தொடர்ந்து எதிர்வர இருக்கும் தேர்தல்களில் கட்சிக்கு ஏற்படக்கூடிய நிலையை கருத்தில் கொண்டு ஒரு கட்சியாக அவர்கள் தலைவரை விலகுமாறு வற்புறுத்தினர். கீர் ஸ்டார்மர் தனது ராஜினாமா உரையில் அடுத்த பொதுத் தேர்தலில் கட்சியை வழிநடத்த தான் தகுதியானவரா என்பது குறித்து கட்சி எழுப்பிய கேள்விக்கு கிடைத்த பதிலை தான் மிகுந்த விருப்பத்துடனும் மரியாதையுடனும் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டார். கீர் ஸ்டார்மர் பிரித்தானியாவின் தற்காலிக பிரதமர். அடுத்த பொது தேர்தலுக்காக அவர்களை வழிநடத்துவதற்கு மிகவும் பொருத்தமான நபர் நான் தானா என்ற கேள்வியை எனது கட்சி எழுப்புகின்றது. அந்த கேள்விக்கு எனது பாராளுமன்ற கட்சி வழங்கிய பதில் எனக்கு கேட்டது. அந்த பதிலை நான் மிகுந்த விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த சம்பவம் இடம்பெற்று 24 மணித்தியாலங்கள் கடந்துள்ள போதிலும் இதிலிருந்து எமது நாட்டு அரசியல் எவ்வாறான முன்மாதிரியை பெற்றுக் கொள்ள முடியும்? குறிப்பாக அதிகாரத்திற்காக பரம்பரையாக கட்சிகளை தமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு தந்தையிடமிருந்து மகனுக்கு கட்சியை ஒப்படைக்கும் ஒரு நாட்டிற்கு மக்களாட்சி என்றால் என்ன என்பதற்கு இந்த சம்பவம் சிந்திக்க வேண்டிய ஒரு பாடத்தை புகட்டவில்லை என்று யாரால் கூற முடியும்?